ஸோ அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு துண்டை வச்சுட்டு எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிட்டுடலாங்க. ஸோ டேஸ்ட்டான இந்த கருவாடு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கருவாடு துண்டுகள் ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மடவா கருவாடுன்னு சொல்லுவாங்க, சில பேர் நெய் மீன் கருவாடு, வஞ்சிரம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பீஸ் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துண்டு கருவாடுகளை முதல்ல வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த துண்டு கருவாடை வந்து எப்படி வந்து அழகாக தொக்கு மாதிரி செய்யலான்றதை பார்த்துலாம். குக்கிங் ஆயில் ஒரு 3-4 ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கருவாடு எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஸோ இதை அப்படியே போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துடணும். ரொம்ப குயிக்காக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அதுக்குள்ளே நீங்கள் குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் எவ்வளோ சாதமாக இருந்தாலும் சாப்பிட்டுடலாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கருவாடு பாருங்க நல்ல எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு எந்த அளவு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து மாசாக இருக்கும். ஸோ பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்ல பெரிய வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடும்போது ருசியாகவே இருக்கும். ஓவரால் நம்ம அது ஃபுல்லாக போட்டோன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு நிறைய கிடைக்காது. அதனால நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ 3 தக்காளி பழத்தை மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வந்து வதக்கிடுங்க. காய்த்தூள் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம 2 பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கிறோம். இப்போ வந்து நல்லா வதக்கிடுவோம். ஸோ இது எல்லாமே வதங்கட்டும். எந்த அளவு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி எப்பயுமே உப்பு இருக்கும். அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஏன்னா மூடி போட்டு குக் பண்ணும்போது நம்ம அதிக ஆயில் சேர்க்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கொத்தமல்லி தலைகளை கடைசியாக போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் பாருங்கன்னா இந்த தொக்கு கிரேவி வந்து நல்லா திக்காயிரும். செம்ம சூப்பராக இருக்கும். இதில் போட்டிருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளி, இதில் ஒரு 2 கருவாடை மட்டும் மசிச்சு விட்டுருங்க. மற்றதெல்லாம் பீஸாக இருக்கட்டும். ஏன்னா மசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியோட டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் என்னங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் எடுத்து பரிமாறினா அவ்வளோதாங்க. ஒரு ஃபேமிலியே தாராளமாக சாப்பிடலாம். ஒரு துண்டும்